வணக்கம். தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிடுங்க. ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நாளைக்கு நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நம்ம வாழைப்பூ க்ளீன் பண்ணுற வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது வாழைப்பூவை வாங்கினதுக்கப்புறமா இந்த மேலால் இருக்கிற மடலை மட்டும் நம்ம உரித்தோம் அப்படின்னா மடல் அழகாக வந்துடும். இப்போ மேலே கவராக இருக்கிறது நீங்கள் லைட்டாக கை வச்சு இழுத்திங்க அப்படின்னா வந்துடும். உள்பக்கமாக இருக்கிறத நம்ம எடுக்கக்கூடாது. இப்படி எடுத்திங்க அப்படின்னா தான் நமக்கு சீக்கிரமாக மடல் உரிக்க வரும். வாழைப்பூவில் நிறைய நன்மைகள் இருக்குது. ஆனால் அது குக் பண்ணுறதை விட அது க்ளீன் பண்ணுறது ரொம்ப நேரம் டைம் எடுக்கும். அப்படிங்கிறதுக்காக மேக்ஸிமம் வாழைப்பூவை எல்லாருமே அவாய்ட் பண்ணுறோம். ஸோ அது தவறு. அப்படி பண்ண வேண்டாம். வாழைப்பூவில் நிறைய நன்மைகள் இருக்கனால நம்ம இதை வாரத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு டைமாவது இதை நம்ம உணவில் சேர்த்துக்கணும். ஏன்னா உமன்ஸுக்கு இது அவ்வளோ நன்மைகள் தரும். இந்த வாழைப்பூ யூட்ரஸ் சம்மந்தமாக இருக்கிற பிரச்சனை சரியாக போகிறதுக்கு நம்ம வாழைப்பூவை உணவில் சேர்த்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு அது நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும். வாழைப்பூவில் ஹெச்பி லெவல் கம்மியாக இருக்கிறவங்க வாழைப்பூ நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா ரெகுலராக நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த ஹெச்பி லெவல் கண்டென்ட் அதிகமாகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்குது. அதே போல் பல்லு சம்மந்தமாக இருக்கிற பிரச்சனையும் சரி செய்யுது. இதயத்துக்கு ரொம்பவே இது பாதுகாப்பாக இருக்குது. இந்த நன்மைகள்லாம் இருக்கிற வாழைப்பூவை நம்ம க்ளீன் பண்ணுறது ரொம்ப பெரிய வேலைன்னு நினச்சிட்டு அவாய்ட் பண்ணுறோம். ஸோ அப்படி பண்ணாமல் இப்போ நம்ம மடலெல்லாம் எடுத்து உரிச்சு முடிச்சாச்சு. இப்போ இதில் நரம்பும் அந்த உள்ளே இருக்க ஒரு லேயர் மாதிரி இருக்கும், ஒரு சின்ன ஃப்ளார் மாதிரி குட்டியாக இருக்கும். அதையும் நம்ம பிச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா இதை நம்ம குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதை ஏன் நம்ம ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னா அது வயிறு சம்மந்தமாக இருக்கிற பிரச்சனைகளை நிறைய உண்டு பண்ணும். ஸோ அதுக்காக அந்த நரம்பை நம்ம கட் பண்ணி எடுத்துகிற போகிறோம். அது கட் பண்ணாலும் கட் பண்ண முடியாது. ஸோ அதனால் அதை நம்ம ரிமூவ் பண்ணிடணும். இப்போ அழகாக மடல் உரிச்சாச்சு. கீழே இருக்கிறது நுனி மொட்டுன்னு சொல்லுவோம். அதை நம்ம அப்படியே உடச்சி மென்று சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியும் சாப்பிட்லாம். இல்லை நம்ம எப்படி நம்ம சமைக்கிறோமோ அதுலேயும் அதை அரிஞ்சும் செஞ்சுக்கலாம். இது நரம்பு எடுக்கிறதுக்கு முன்னாடி பால் கை ஃபுல்லாக படும், ஒரு மாதிரி ஒட்டிகிட்டே இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம எண்ணெய் சேர்த்துக்கணும். எண்ணெய் நல்லா கை ஃபுல்லாக தடவிட்டு இப்போ நம்ம நரம்பு எடுக்க ஆரம்பிச்சிடலாம். இது அந்த பூக்கு பின்னாடி இருக்க ஒயிட் கலர் குட்டி லேயரு. இது கனமான நரம்பு. இந்த நரம்பையும் அந்த இதழையும் தான் நம்ம இப்போ எடுக்க போகிறோம். நம்ம மடல் உரிக்கையில் நிறைய பூ கொட்டுச்சு இல்லைங்களா, அதை இப்படி தனியாக எடுத்து வச்சுருக்கணும். எடுத்து வச்சதுக்கப்புறமா இந்த போல் நம்ம நரம்பு பிச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா அதை நம்ம அரிஞ்சு குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ இதில் நரம்பை எடுத்துட்டு அடிப்பக்கமாக இருக்க அந்த ஒயிட் கலர் குட்டியாக ஒரு லேயர் மாதிரி இருந்தது இல்லைங்களா, அதை நம்ம ரிமூவ் பண்ணிடணும். இப்போ பாருங்கள், இது ரொம்ப பெரிய வேலையே இல்லை. இதை கை வச்சு அப்படியே லைட்டாக இழுத்தோம் அப்படின்னாவே இது வந்துடும். அந்த நரம்பு ஈஸியாக வந்துடும் நமக்கு. பாருங்கள், இழுத்துக்கிறேன், அது அப்படியே வந்துருச்சு பாருங்கள். அவ்வளோதான். இது இப்போ எல்லாத்தையும் நரம்பு எடுத்து முடிச்சாச்சு. அடுத்தது இப்போ பெரிய பூவில் நரம்பு எடுத்துக்கலாம். கையில் வச்சு இழுத்தோம் அப்படின்னாவே இது வந்துடும். அழகாக கை வச்சு இழுத்தோம் அப்படின்னா வந்துடும் பாருங்கள். அந்த மஞ்சள் கலர் பூவோட நம்ம கத்தியில் லைட்டாக அழுத்தி இப்படி இழுத்தோம்னா நரம்பு அந்த பூ எல்லாம் நமக்கு சேர்ந்து வந்துடும். நம்ம உங்கள் கைக்கு ஒரு 4 பூ 5 பூ எத்தனை பூ உங்களுக்கு கைக்கு அடக்கமாக இருக்கோ அத்தனை அளவு நீங்கள் வச்சு இழுத்துக்கலாம். இப்போ இதை இழுத்து முடிச்சிட்டோம் அப்படின்னா நரம்பு எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம கத்திலேயோ அறுவாள் மனையிலையோ உங்களுக்கு தேவையான அளவுகளில் நீங்கள் அரிஞ்சு குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ இதில் நம்ம இழுக்கையில் கரெக்டாக அந்த நரம்பு அந்த பூவோடு நமக்கு சேர்ந்து வெளில வந்துடணும். அவ்வளோதான். இப்போ இதெல்லாம் நரம்பெல்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறமா இதை நம்ம நல்லா அரைஞ்சிட்டு துவரம் பருப்பு சேர்த்து பொரியல் பண்ணவோ பாசிப்பருப்பு சேர்த்து கூட்டு வைக்கவோ ரொம்பவே நல்லது. இவ்வளோ நன்மைகள் நிறைந்த இந்த வாழைப்பூவை தவறாமல் உணவில் சேர்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாளைக்கு நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.